வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச் சந்தையில ஒரு செம்ம பாசிட்டிவ் டே. செப்டம்பர் 17ஆம் தேதி மார்க்கெட்டை நகர்த்தின முக்கியமான காரணங்கள் என்னன்னு, எந்தெந்த பங்குகள் இன்னைக்கு ஸ்டார்ஸா ஜொலிச்சது, வாங்க இந்த வேகமான அலசல்ல எல்லாத்தையும் பாத்திரலாம். சரி, முதல்ல இன்னைக்கு மார்க்கெட்டோட மெயின் நம்பர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்திரலாம். சென்செக்ஸ பாத்தீங்கன்னா இன்னைக்கு செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நாள் முடிவில 313 புள்ளிகள் ஏறி 82,693ல க்ளோஸ் ஆகியிருக்கு. இது உண்மையிலே மார்க்கெட்க்கு ஒரு நல்ல நாள். நிஃப்டியும் சும்மா இல்ல 91 புள்ளிகள் உயர்ந்து 25,300 அப்படிங்கிற அந்த முக்கியமான சைக்கலாஜிக்கல் லெவலையும் தாண்டி 25,330ல முடிஞ்சிருக்கு. இது மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த பலத்தையும் காட்டுது. ஓவராலா மார்க்கெட்டோட ஹெல்த் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அதாவது 1318 பங்குகள் சரிஞ்சப்போ அதை விட அதிகமா 1761 பங்குகள் ஏற்றத்தோட முடிச்சிருக்கு. சோ இண்டெக்ஸ் மட்டும் இல்ல, மொத்த மார்க்கெட்டுமே பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் மூவ்மெண்ட்க்கு பின்னாடி இருந்த முக்கியமான காரணங்கள் என்ன? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு முக்கியமா 2 குளோபல் நியூஸ் தான் காரணம். ஒன்னு, இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தையில நல்ல முன்னேற்றம். 2வது, அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு பலமான எதிர்பார்ப்பு. இந்த 2 விஷயங்களுமே இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. அப்ப இந்த ட்ரேட் டீல் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளா சொன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்த விஷயத்த இது நீக்குது. இதனால இன்னும் அதிகமா வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவுக்கு வரும்னே எதிர்பார்க்கப்படுது. சரி, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸா ஜொலிச்சதுன்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப்ஸ்ல SBI மற்றும் மாருதி சுசுகி இன்னைக்கு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. SBI எஸ் பேங்க்ல இருந்த தன்னோட பங்குகள்ல வித்ததால 1.38% ஏறிச்சு. அதே சமயம் மாருதி சுசுகி ஒரு புது சரித்திரத்தையே படைச்சிருக்கு. இங்க பாருங்க, ஒரு சூப்பரான விஷயம். மாருதி சுசுகி தன்னோட ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு ஆல் டைம் ஹை பிரைஸ தொட்டிருக்கு. 15,635 ரூபாய். இது உண்மையிலேயே ஒரு நம்ப முடியாத வளர்ச்சி. மிட் கேப் பக்கம் வந்தா கோடக் பேங்க் அதோட அசெட் குவாலிட்டிக்காக கிட்டத்தட்ட 1% ஏறியிருக்கு. அது மட்டும் இல்லாம PNC இன்ஃப்ராடெக் பங்கு ஒரு கையகப்படுத்தலுக்கு CCI அப்ரூவல் கிடைச்சதால கிட்டத்தட்ட 4% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸ்மால் கேப்ஸ்லயும் நல்ல ஆக்ஷன் இருந்துச்சு. கோல் இண்டியா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பிசினஸ்குள்ள போறத அறிவிச்சதால 2% ஏறிச்சு. அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது BEL 712 கோடி ரூபாய்க்கு புது ஆர்டர்ஸ் கிடைச்ச நியூஸ் வந்ததும் அதோட ஸ்டாக் 3.4% எகிரிடுச்சு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய டாபிக் ஆஃப் த டவுன் இருந்துச்சு. அத பத்தி பார்க்கலாம். எல்லா இன்வெஸ்டர்ஸ் மனசுல இருந்த ஒரு கேள்வி, அபன் கம்பெனி IPO எப்படி இருந்துச்சு அதோட டெபியூ? அதுக்கான பதில் இதோ. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மிரட்டல். அதோட இஷ்யூ பிரைஸான 103 ரூபாயை விட 57.5% பிரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். அதாவது ஆபன் கம்பெனி பங்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல 162 ரூபாய் 25 காசுக்கு ஓபன் ஆச்சு. சோ IPO இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு மறக்க முடியாத நாள் தான். ஆக பாசிட்டிவான குளோபல் நியூஸ், சில பங்குகள்ல நடந்த நல்ல விஷயங்கள், அப்புறம் இந்த சூப்பரான IPO டெபியூ, இதெல்லாமே சேர்ந்துதான் இன்னைக்கு மார்க்கெட்டை மேல கொண்டு போயிருக்கு. இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.